மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா நடைபெறும். வைகை ஆற்றை சுத்தப்படுத்தி மக்களுக்காக உழைக்கும் தன்னார்வலர்கள் தொடர்ந்து 3 வருடங்களாக ஸ்டார் குரு சாரிட்டபிள் பவுண்டேஷன், மதுரை மாவட்ட நிர்வாகம், மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து சித்திரை திருவிழாவின் போது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக வைகை ஆற்றில் நிரம்பி வழியும் ஆகாய தாமரைகளை சுத்தம் செய்கிறோம். மேலும் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு கழிவு நீரை வைகை ஆற்றில் கலக்காமல் இருந்தால் வைகை என்னும் சுத்தமான ஆறாக மாறும் என ஸ்டார் குரு சாரிட்டபிள் பவுண்டேஷன் நிறுவனர் ஸ்டார் குரு என்ற குருசாமி அவர்கள் பேட்டி அளித்துள்ளார். அடித்தள மக்களுக்கும் அடிப்படை வசதி இல்லாதவர்களுக்கு போய் சேர்கிறது. உணவா இருக்கட்டும், நீர்நிலைகளா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், மற்ற அனைத்து விஷயங்களும் நாங்கள் ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷன் மூலமாக மக்களுக்கு நற்பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பகுதி தான் நம்ம நீர்நிலைகள். வைகை ஆற்றை தூய்மை பணியில் கடந்த 3வது ஆண்டு விழா, இதோடு எங்களுக்கு 3வது ஆண்டு விழாவை ஒட்டி இந்த தூய்மை பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம தூய்மை பணிகள் வைகை ஆற்றை நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் ஸ்டார் குரு பவுண்டேஷன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றால் மக்களுடைய நலன் கருதி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய வெப்பம் வருடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நம்மளுக்கு வெப்பம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இன்னும் 2027 இதை விட தாக்கம் அதிகமாக இருக்கும். காரணம், நாம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அந்த எதிர்கால நோக்கத்தோடு தான் நம்ம வைகை ஆற்றை தொடர்ந்து 3 வருடங்களாக ஆகாய தாமரை, கரையில் இருக்கும் படித்துறையில் இருக்கிற குப்பைகள், கழிவுகள், இது எல்லாத்தையும் நம்மளுடைய ஸ்டார் குரு பவுண்டேஷன் தொடர்ந்து பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மக்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எப்படி நம்ம உடல்நிலை நம்ம உடம்பில் சரிப்பட்டா தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுமோ அது மாதிரிதான் இயற்கைக்கு ஒரு குணம் உண்டு. இயற்கை அதில் எப்படியும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஆனால் நாம் விழிப்புணர்வோடு இருந்து அதில் குப்பையோ மது பாட்டில்களோ எந்த கழிவுகளையும் நம்ம கலக்காம இருந்தால் நீர் நமக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தில் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த சித்திரை திருவிழா ஒட்டி 2026 கடந்த 2 வருடங்களாக எந்த ஒரு அசம்பாவிதம் மக்களுக்கு இல்லாமல் ரொம்ப மாவட்ட ஆட்சியாளர்களிடம் இணைந்து, காவல் ஆணையர்களுடன் இணைந்து, மதுரை மாநகராட்சி ஆணையர்கள் இணைந்து, பொதுப்பணித்துறையுடன் இணைந்து ஸ்டார் குரு பவுண்டேஷன் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த முறையும் 2026 சித்திரை திருவிழாவை ஒட்டி பணியில் இணைந்திருக்கிறோம். உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவில் 10 லட்சம் கோடி மக்கள் இங்க மதுரையில் நம்மளுடைய இந்த இடத்தில் கூடுகிற இடம், அந்த இடம் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் பாதுகாப்பு தான் மிக முக்கியம் நலன் கருதி. அதனால் இங்க இருக்கிற ஆகாய தாமரை, குப்பைகள், கழிவுகளை எல்லாம் நாங்கள் அகற்றிக் கொண்டு வருகிறோம். அதனால் தொடர்ந்து சித்திரை திருவிழாவில் துரிதமாக வேலை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். சித்திரை திருவிழாவை ஒட்டி நம்ம அழகர் 1ஆம் தேதி இறங்குறாரு. அதனால மக்களுக்கு மிகவும் எந்த சிரமம் இல்லாமல் அவர்கள் பார்க்கக்கூடிய அழகர் தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் நல்லா இந்த தடவை நல்ல ஒரு விழிப்புணர்வுடன் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பணிகள், வைகை தூய்மை பணிகள், தொடர்ந்து எங்க பயணம் தூய்மை பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். மக்கள் விழிப்புணர்வுகள். நீங்கெல்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு இந்தியாவினுடைய. இது எப்படி சாத்தியமாகுது சார் தூய்மை பணியை செய்யறதுக்கு? உங்க பவுண்டேஷனால எது எப்படி சாத்தியமாகுது? பவுண்டேஷன்ல சாத்தியம்ன்றா எந்த மாதிரி கேக்குறீங்க நீங்க? இல்ல, அரசாலே செய்ய முடியாத விஷயங்களை நீங்க ஒரு பவுண்டேஷன் மூலம் செய்றீங்க, இது எப்படி உங்களுக்கு? அதாவது முடியாது என்றுதான் நாம் முதலில் கால் வைத்தோம். முதலில் தொடங்குவதற்கு இவ்வளவு பெரிய ஆற்றை நம்ம எப்படி சுத்தம் செய்வதும் என்பதுதான் ஒரு கேள்வி எல்லோரிடமே இருந்தது. முடியாதது எதுவும் கிடையாது. நம்மனால் முடிந்த வரைக்கும், இப்ப நீங்க மதுரையில இருந்து மாநகர் வரைக்கும் வண்டியூர் எடுத்தா 13 கிலோமீட்டர் இருக்கு. 13 கிலோமீட்டர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பவுண்டேஷன் முடிந்த வரைக்கும் 5 கிலோமீட்டரை நான் தூய்மை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இடைவிடாமல் 3 ஆண்டுகளாக செயல்படுத்திக் கொண்டிருக்கோம். நம்ம இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அதுக்காக
வைகை ஆற்றை வந்து இன்னும் நம்ம முழுமையாக குப்பையோ கழிவு நீரையோ இன்னும் நிர்வகிப்பல. இருந்தாலும் கழிவு நீர்களை முதலில் நிறுத்தப்பட வேண்டும். அதை நிறுத்திவிட்டால் வைகை தன்னைத்தானே சரி செய்துவிடும். நாம் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஸ்டார் குரு பவுண்டேஷன். அதை சரி செய்வதற்கு நாம் கழிவு நீர்களை நிறுத்த வேண்டும், குப்பைகளை கொட்டுவதை நிறுத்த வேண்டும். இதை நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து சேவையை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்டார் குரு பவுண்டேஷன் ஒரு தடவை நம்மளுக்கு வந்து 2 வண்டி ஆட்களோடு நம்ம செய்திருக்கிறால் ஒரு நாளுக்கு வந்து 35,000 ரூபாய் 30 ரூபாய்க்கு மேல வருகிறது. இது எங்களுடைய பவுண்டேஷன் சார்பாக யாரிடமும் எந்த வசூலும் செய்யாமல் என்னுடைய சொந்த வருமானத்தில் இருந்து இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். 2 வருடங்களுக்காக மேலாக இந்த வைகை பணியில் நாங்கள் ஈடுபட்டுக்கிறோம். ஒரு நாளைக்கு நம்ம தொடர்ந்து ஒரு குறைந்தபட்சம் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 25,000 இருந்து 50,000 வரைக்கும் இருக்கு. அது நம்ம ஜேசிபி பொறுத்துக்கு. சோ இனி வரும் அரசாங்கத்தோட நான் சேர்ந்து தயாராக இருக்கிறோம். ஏன்னா அரசாங்கத்தால் செய்ய முடியாதுன்றது கிடையாது, செய்ய முடியும். இருந்தாலும் அரசாங்கத்துடன் எங்களை அழைத்து ஸ்டார் குரு பவுண்டேஷனை அழைத்திருந்தால் வைகையை இன்னும் மதுரை மாநகரத்தில் ஒரு பெரிய அழகாக நதியை நாங்கள் சுற்றி காட்டுவோம். அதை தூய்மை பணியில் ஈடுபடுவதற்கு எங்களுடைய உதவிக்கரம் சப்போர்ட் எப்போது இருக்கும்.